பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதியின் முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஜெபம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்யுங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அருமையான காலை நேரத்துக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மீண்டுமாக கர்த்தாவே, நாங்கள் ஒருவரை சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு இந்த அருமையான நாளை கொடுத்ததுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. போக்கிலும் வரத்திலும் உடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வேலை செய்கிற இடத்திலும் தகப்பனே உடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நல்ல ஆகாரத்தை தந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நல்ல உடையை தந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, எல்லா விதத்திலும் தகப்பனே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் தகப்பனே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து தகப்பனே நீர் எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு உம்மை துதிக்க உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த இடத்திலும் தகப்பனே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் இந்த ஆராதனை நீர் மகிமைப்பட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை கர்த்தாவே கலந்து கொள்ள கர்த்தாவே அநேகம் மக்கள் இன்னும் வந்து கொண்டிருப்பதை கர்த்தர் நீர் அறிவி ராஜா. எல்லாரும் கர்த்தாவே சரியான நேரத்தில் வந்து இந்த ஆலயத்தில் கர்த்தாவே கூடி கர்த்தாவே உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும் ராஜா. கர்த்தாவே, வேலை உலக பிரகமான வேலை காரியங்கள் தகப்பனே நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தாவே கரெக்டான சரியான நேரத்திற்கு நாங்கள் செல்வதை கர்த்தர் நீர் அறிவீர் ராஜா. நம்முடைய அந்த ஆராதனை காரியங்களின் தகப்பனே அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வை தரும் தகப்பனே. நாங்கள் இதில் ஒரு ஏனோதானவென்று செய்யாதபடி தகப்பனே, உமக்கு எல்லா விதத்திலும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தகப்பனே, உமக்கு மகிமை செலுத்த உம்மை கனப்படுத்த எங்களுக்கு நல்ல உணர்வை தரும் தகப்பனே. முழு மனதோடு உம்மை ஆராதிக்கிற ஒரு கர்த்தாவே ஒரு கிருபை எங்களுக்கு தரும் ராஜா. உம்முடைய அன்பும் பாதுகாப்பும் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தணும் ராஜா. எங்களோடு எத்தனையோ மக்கள் இந்த இடத்திற்கு வந்து இன்று எங்களோடு இல்லை ராஜா. நாங்கள் இன்னும் நிலைநிற்கிறோம். உம்முடைய கிருபை தகப்பனே, நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீர். ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தாவே உம்முடைய அன்பும் பாதுகாப்பும் எங்களை வழிநடத்தி வருகிறது ராஜா. ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தாவே உம்மோடு நாங்கள் வாழுகிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு உணர எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. அநேக எதிர்ப்புகள், அநேக பொறாமைகள், அநேக சூழ்ச்சிகள் நடுவில் கர்த்தாவே எங்களுடைய பணிகளின் மத்தியில் தகப்பனே உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிற ராஜா. உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. நன்றியோடு போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அருமையான போதகருக்காக வேண்டி ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தகப்பனே எங்களுடைய இருதயங்களின் ஆழத்தில் பதிய கர்த்தர் உதவி செய்யும் ராஜா. அதன் மூலமாக 30, 60, 100 பயன்பெற கர்த்தர் உதவி செய்யும் ராஜா. நாங்கள் கர்த்தாவே உம்மை சுமந்து செல்லுகிற மக்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும் ராஜா. எங்கள் மூலமாக கர்த்தாவே உம்மை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க தகப்பனை எங்களை நீர் பயன்படுத்தும் ராஜா. அநேக 1000 மக்கள் தகப்பனே இந்த நாட்டில் தகப்பனை அறியாத மக்கள் உண்டு தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொருவரும் தகப்பனே கர்த்தர் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் ராஜா. உடைய கிருபை கூட இருக்கட்டும் தகப்பனே. விசேஷமாக கர்த்தாவே இந்த ஆராதனை நடத்துகிற தகப்பனே, அந்த ஆராதனை சகோதரி கர்த்தாவே அந்த குழுவினருக்காக வேண்டி ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் தகப்பனே நேர்த்தியான ஒரு ஆராதனை செய்ய கர்த்தர் உதவி செய்யும் ராஜா. எந்தவித தடங்களும் ஏற்படாதபடி தகப்பனே உம்முடைய கரத்துக்குள் நாங்கள் தருகிறோம் ராஜா. எல்லா கருவிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. ஆசீர்வதித்து நேர்த்தியாக உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உம்முடைய நீர் மகிமைப்பட வேண்டும் தகப்பனே. கர்த்தாவே, சாலமோனுடைய ஆலயத்தில் தகப்பனே உம்முடைய மகிமை நிரம்பி வழிந்தது என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது ராஜா. அதே மகிமை தகப்பனே நாங்கள் இந்த இடத்தில் காண கர்த்தர் உதவி செய்யும் ராஜா. மிகவும் கவனமாக மிகவும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்மை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உம்முடைய பலன் கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களை மூடிக்கொள்ளட்டும் ராஜா. விசேஷமாக இந்த இடத்திற்காக வேண்டி ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் அநேக இடங்களுக்கு அலைந்து திரிந்தது உண்டு தகப்பனே. எங்களை அருமையான ஒரு இடத்திற்கு நீர் எங்கள் கூட்டி கொண்டு வந்திருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த இடத்தை தந்து அந்த போதற்காக வேண்டி ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த இடத்தை நீர் ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. எங்களோடு கூட எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிற அருமையான சகோதரருக்காக வேண்டி ஜெபிக்கிறோம் ராஜா. அந்த மகனின் தகப்பனே குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும் ராஜா. கர்த்தாவே, இந்த முழு ஆராதனையில் இனியும் மகிமைப்பட வேண்டும் ராஜா. நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. காணிக்கை நேரத்துக்கு அப்படி ஜெபிக்கிறோம். காணிக்கை நீர் ஆசீர்வதியும் ராஜா. கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டவர்கள் தகப்பனே. எங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது தகப்பனே. நாங்கள் வெறுங்கையோடு இந்த இடத்திற்கு வந்தோம் தகப்பனே. ஆனால் இன்று நீங்கள் ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறோம் உம்முடைய கிருபை ராஜா. எங்களுடைய கர்த்தாவை நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து உமக்கு கொடுக்க மனப்பூர்வமாக எங்களுக்கு கொடுக்க எங்களுக்கு உணர்வை தர ராஜா. நாங்கள் கொடுக்குற அந்த காணிக்கைகள் தகப்பனே ஊழியங்களுக்கும் தகப்பனே மிகவும் நல்ல உடைய ஊழியத்தை கட்டி எழுப்பப்படக்கூடிய காரியங்களுக்கு பயன்படுத்த கர்த்தருக்கு உதவி செய்யும் ராஜா.
நீர் அந்த காணிக்கை ஆசீர்வதியும் முழு ஆராதனையும் மகிமைப்படுவீராக. தொடக்கம் முதல் முடியும் மட்டும் உடைய கிருபையும் வழிநடத்தலும் எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய பிரசன்னத்திற்குள் மூடி மறைத்துக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் வைக்க செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் பெருக செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே
கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் திரும்புவோம். தொடர்ந்து நாம் கேடகம், பாதுகாப்பு, விசுவாசம் அப்படின்ற தலைப்பை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். போன வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இல்லை அதோடு கூட சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். சவுல் தன்னோடு கூட இருந்த 3000 பேர்ல 2000 பேரை தனக்கென்று வைத்துக்கொண்டு 1000 பேரை யோனத்தானிடம் கொடுத்திருக்கான். ஆனால் யோனத்தான் என்ன செய்யறான்? பெலிஸ்தியருடைய தானயத்திற்கு போய் அவனை எல்லாரையும் முறியடித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாக கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் என்ன செய்தான்? உறுதி செய்து கொண்டான். காரணம் என்ன? எனக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு பட்டயம் மாத்திரம்தான் இருக்குது. அந்த பட்டயத்தை வைத்துக்கொண்டு நான் செய்கின்ற கிரியைகள் என்ன அப்படின்றது தான் அவனுடைய நடக்கையா இருந்தது. இல்ல 3 விதமான இல்ல 4 வித கிறிஸ்தவ விசுவாசத்தின் நிலைகளை நாம் இந்த வார்த்தையில பார்க்கிறோம். இல்ல 3 நிலைகள், விசுவாசத்தினுடைய 3 இல்ல 4 நிலைகளை சொல்லலாம். முதலாவது நிலை என்ன? ஒரு போரை வருகின்ற வேளையில மக்கள் மத்தியில் என்ன இல்லை? அவர்களிடத்தில் ஆயுதங்கள் இல்லை, அவர்களிடத்தில் கூர்மையான ஆயுதங்கள் ஒன்றுமே இல்லை. காரணம், அவர்கள் அதை என்ன செய்யல? பெருசாய் எடுத்துக்கொள்ள, பெரிதாய் எடுத்துக்கொள்ளல. ஆயுதம் என்பது யுத்தத்திற்கு போகும்போது மாத்திரம் அல்ல. ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நாம் யுத்த களத்தில் தான் நிற்கிறோம். அப்போ எனக்கு என்னோடு கூட எப்பொழுதுமே என்ன வேணும்? ஆயுதம் வேணும். இந்த ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் என்ன செய்தாங்க? அவர்களுக்கு ஆயுதத்தை குறித்து ஒரு அறிவில்லாதல், எப்பொழுது போர் வரும், எப்பொழுது பகைஞர்கள் என்னை தாக்குவார்கள் என்பதை அறியாது இருந்தபடியினால அவர்களிடத்தில் ஆயுதம் இல்லை. மற்ற 2 நபர்களிடத்திலும் ஆயுதம் இருந்தது. சவுலினிடத்திலையும் யோனத்தான் இடத்திலும் மாத்திரம்தான் என்ன இருந்தது? அவர்களிடத்தில் பட்டயம் இருந்தது. சவுலிடத்தில் இருந்த பட்டயம் என்ன செய்யப்பட்டது? இந்த ஒரு பட்டயத்தை கொண்டு நான் 30,000 ஒரு ரதங்களை வைத்திருக்கிற, 6,000 குதிரை வீரர்களை வைத்திருக்கிற, இல்ல கடற்கரை மணலை போல இருக்கிற ஜனங்களை நான் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது என்ற அவ்விசுவாசத்தை அவன் பட்டயம் என்ன செய்தது? இருந்தும் வீணாக எண்ணி அவன் ஓடி ஒளிந்து கொண்டான். ஆனால் இன்னொருவனிடம் அதே பட்டயம் தான் இருந்தது. சவுலிடத்தில் இருந்த அதே பட்டயம் தான் இருந்தது. அந்த பட்டயத்தை கொண்டு அவன் பெலிஸ்திய ஜனத்தை என்ன செய்தான்? முற்றிலுமாய் முறியடித்தான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில சொல்றேன், என்னுடைய விசுவாச ஓட்டத்துல சத்ருவானவன் எப்பொழுது எங்கிருந்து தாக்குவான் என்பது எனக்கு என்ன செய்யாது. அப்ப நான் எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள் நான் தவற விடுகிற காரியமே என்ன? என்னிடத்தில் அந்த ஆயுதங்கள், சர்வாயுதங்கள் என்னால நான் இதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நான் ஒதுக்கி வைக்கிற வேளையில தான் சத்ருவானவன் தாக்க தொடங்குறான். இல்ல அப்போ இங்க பார்க்கிறோம், 4வது ஒரு குறிப்பிட்ட ஜனம் என்ன செய்து? அவர்களிடத்தில் இருந்த சகல கருவிகளையும் யார்கிட்ட போய் கொடுக்குறாங்க? பெலிஸ்தியரிடத்தில் கொடுத்து, எனக்கு தீட்டி கொடுங்க, எனக்கு என்ன செய்யுங்க? நல்ல ஷார்ப்பா தீட்டி கொடுங்க. யார்கிட்ட கொடுக்கிறது? சத்துருக்கிட்டே கொடுக்குறாங்க பாருங்க. சத்ரு அதை செய்வான். அன்னைக்கு அநேக நேரம் நம்மளுடைய விசுவாசம், என்னிடத்தில் உள்ள விசுவாசத்தின்படி தான் எனக்கு பலன் கிடைக்கும், என்னுடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதான் நான் செழிப்பை இல்ல கர்த்தருடைய வேதத்தை நான் பகுத்து அறிய முடியும், இல்ல விசுவாச அடிகளை எடுக்க முடியும். நான் வேறு ஒருவருடைய விசுவாசத்தை கொண்டு எனக்காக இவங்க ஜெபிக்கிறாங்க, எனக்காக இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி நான் வாழ்வதற்கு அல்ல. இப்போ விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ளணும். இல்ல விசுவாசம் எனக்குள்ள உருவாகணும்னா நான் ஆயுதத்தை எப்போதுமே என்ன செய்யணும்? வைத்துக் கொள்ளணும். இந்த 4 காரியங்களை குறித்து தான் நம்ம பார்த்தோம்ல. சரி, இப்போ அடுத்து ஒரு யோனத்தானை குறித்து இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிறோம். யோனத்தான் என்ன செய்தான்? அவனுடைய சூழ்நிலைகளில் அவன் எப்படி மேற்கொண்டாம் என்ற காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பார்க்க இருக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோனத்தான் பெலிஸ்தரின் தானயத்திற்கு போக பார்த்த வழிகளின் தன் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர், மற்றொன்றுக்கு சேனே என்று பெயர். ஹல்லேலூயா. போனோன்ற ஒரு முடிவு எடுக்கிறான். யாரு? யோனத்தான். நாம் போருக்கு போலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். ஆனா போவதற்கு தடையா என்ன இருக்குதான்? 2 செங்குத்தான பாறைகள் இருக்குதான். ஒரு செங்குத்தான பாறையின் பேர் என்னது? போசேஸ். இன்னொன்னு சேனே. இல்ல அவனுடைய தீர்மானம் நல்லா தான் இருக்குது. என்னிடத்துல ஒரே ஒரு பட்டயம் தான் இருக்குது, என்னோடு கூட ஒரே ஒரு ஆயுததாரி தான் இருக்கிறான். ஆனா நான்
அந்த பெலிஸ்தியருடைய தானியத்திற்கு போகணுன்ற ஒரு உணர்வு வருதுன்னா எப்படி? அவனுக்குள்ள உள்ள விசுவாசம் தான். இந்த ஒரே ஒரு பட்டயத்தை கொண்டு தேவனை ரட்சிக்க போறதில்ல. தேவனுடைய சித்தம் என்னவா இருந்ததுன்னா, என் கையில ஒண்ணுமே இல்லைனா கூட கர்த்தர் என்ன செய்வாரு? ரட்சிப்பார் என்ற விசுவாசம் என்னும் கேடகம் அவனோடு கூட இருந்தது. விசுவாச வார்த்தைகள் அவனுக்குள்ள இருந்தது. எப்படி நடக்கும் தெரியாது. விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு கோடு போட்டு இப்படிதான் நடக்கும்னு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி செய்கின்ற காரியம் அல்ல. அவர் சொல்லுகிற காரியம் என்ன ஒரே ஒரு காரியமா இருக்கும், நீ போ. இதை எப்படி செய்யப்படும் என்று அவர் உங்களுக்கு தெளிவாய் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. நாம் செயல்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யணும்? என்னுடைய கிரியைகளை நான் செய்யணும். இன்னைக்கு அநேக நேரம் நம்முடைய பட்டயங்கள் உண்டு, ஆனால் ஆயத்தமா இருக்கிறோமா? அநேக நேரம் மாதுளை மரத்தடியில் போய் ஒளிந்து கொள்ளுகிற சவுலை போல இருக்கிறோம். ஏதாவது சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? இப்போ நான் ஆயத்தமா இல்லை, இப்போ நான் ரெடி இல்லை, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றது எங்க தெரியுமா? மெயினா அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் இந்த வார்த்தையை சொல்றோம். மற்ற நேரம்லாம் ஆஃபீஸில் எனி டைம் கூப்பிட்டாலும் நம்ம என்ன செய்யறோம்? வேண்டான்னு சொல்றோமா? உங்களுக்கு ஒரு ஓவர் டைம் கொடுக்குறோம் வந்துருங்க அப்படின்னு என்ன செய்யறோம்? எஸ் சார் அப்படின்ட்டு போயிடுறோம் இல்லை? ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யறோம்? ஆயத்தமா இல்லை. வேதம் சொல்லுது, 2 தீமோத்தேயுல நான் படிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. சமயம் வாய்த்தாலும், இது ஆங்கில வேதாகமத்துல preach the gospel in season and out of season இருக்குது. எப்பொழுதுமே நான் ஆயத்தமா இருக்கணும். 2 தீமோத்தேயு 4:2 அந்த வார்த்தை பாருங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிக்க ஆயத்தமாயிரு. preach the gospel in season and out of season. இப்போ இது சமயம் அல்ல என்று சொல்லி அநேக நேரம் நம்ம என்ன செய்யறோம்? சுவிசேஷத்தை பேசுவதற்கு தவிர்க்கிறோம். இல்ல நான் கடத்தி கொண்டு போறோம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு சொல்லிக்கலாம். ஆனால் இன்றே ரட்சணிய நாள் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வரும்போது இன்றே அதை செய்ய வேண்டும். சவுல் அவனுடைய கையில் இருக்கிற ஆயுதத்தை வைத்துக்கொண்டு நாம் பின்னாடி ஏதாவது ஒன்று செய்யலான்னு யோசனை, ஒருவேளை அந்த அவர்களோடு கூட இருந்த அந்த 600 பேரோடு கூட அவர்கள் யோசனை செய்வதற்காக கூட அவன் போயிருக்கலாம். பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு, ஒரே ஒரு ஆயுததாரியை வைத்துக்கொண்டு அவன் என்ன செய்யறான்? அவன் முன்னேறி செல்லுகிறான். பாருங்க, எப்பெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில விசுவாச அடிகளை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேனோ, செங்குத்தான பாறை, இம்பாசிபிளான சிச்சுவேஷன், நான் ஒன்று சொல்றேன், என்னுடைய விசுவாச அடியை எடுத்து வைப்பது என்னுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தர் கொடுக்கின்ற கிருபையினாலே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு கிரியைகளை நடப்பிக்கணும். இது எப்படி நடக்கும்? நம்ம ஹியூமன் கால்குலேஷன் பண்ணா நடக்கவே நடக்காது. மனிதனுடைய எண்ணத்திற்கு ஏற்றது போல இப்படிலாம் நடந்தாதான், இப்படிலாம் இருந்தாதான் நான் செய்ய முடியும் அப்படின்றதல்ல. எப்படி இருந்தாலும் செய்ய முடியும்ன்றது எப்போ எங்க இருந்து தெரியுமா வரும்? தேவனிடத்திலிருந்து நான் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டால் இம்பாசிபிளான காரியங்கள். அவன் பெலிஸ்தரை முறியடிக்கணும்ன்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டான். அந்த தீர்மானம் என்னுடைய பலத்தினால முடியாதுன்னு அவனுக்கு 100% தெரியும். காரணம், அவனும் அவனுடைய ஆயுதம் 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஒரே ஒரு பட்டயம் தான் இருக்குது. ஆனால் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களோ பெரிய கூட்டமா இருக்குது. ஆனால் சரி, நான் முன்னாடி போலான்னு நினைக்கும் போது தான் என்னது? 2 செங்குத்தான பாறைகள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட இதுவரை நடந்தது போது, இனி நான் முன்னேறி செல்லலான்னு நினைக்கும் போது தான் நமக்கு போக முடியாதபடி பாறைகள் நம்மளை என்ன செய்து தடுத்து நிறுத்துவதை நாம் பார்க்கிறோம். பாருங்களேன், ஒரு பாறையின் பேர் என்னது? போசேஸ், சேனே. 2 பாறைகள் அவனுடைய முன்னேற்றத்திற்கு இல்லை, அவனுடைய விசுவாச ஓட்டத்திற்கு தடையா இருக்குது. போசேஸ் என்கின்றதுக்கு என்ன அர்த்தம்? ஷைனிங். போசேஸ் என்றதுக்கு என்ன பெயர்? எபிரேய அர்த்தம் என்னது? பிரகாசிக்கின்ற பாறை, பிரகாசிக்கின்ற இல்ல ஒளிரும் பாறையா இருக்குது போசேஸ். சேனே அப்படின்னா என்னது? ஷார்பன். அந்த பாறை கூர்மையான பாறையா இருக்குது. இல்ல இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுகிறது, முட்களை போல உள்ள பாறை, கரடு முரடான பாறை. ஒரு பக்கம் ஷைனிங்கா இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு கரடு முரடான ஒரு பாறை, கூர்மையான பாறையா இருக்குது. இவைகள் எப்படி இருக்குது? செங்குத்தா இருக்குது.
எப்பொழுது விசுவாச ஓட்டத்தில் நான் மேலே போனோம், என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் நான் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் முன்னேறணும். முதலாவது பாருங்க, நான் போய் சந்திக்கின்ற கூட்டம் பெரிய கூட்டமா இருக்குது ஒண்ணு, ஆனா போவதற்குமே கடினமா இருக்குது இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், அநேக நேரம் கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை ஏற்றினா கொடுத்திருந்தாருன்னா அது எப்படி இருக்கும்? அப்படியே அப்படியே நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம், கர்த்தர் தான் இதை சொன்னார், நம்ம மனசுல ஒரு சமாதானம் வரணும் அப்படி சொல்றோம். ஆனா அந்த சமாதானத்தை நம்ம எப்படி தெரியுமா நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம்? என்னுடைய விருப்பத்தின்படி இருந்ததுன்னா அது சமாதானம்னு நினைக்கிறோம், அப்படிதானே? எனக்கு விருப்பமான இது இருந்ததுன்னா ஆமா பாஸ்டர் சமாதானமா இருக்குது. எந்த சமாதானம் எங்க இருந்து வருது? எனக்கு பார்வைக்கு இது சமாதானமா இருக்கு. அப்படி அல்ல. தேவன் ஒரு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்குகிறவருமாகிய கர்த்தரையே நோக்கி பார்க்கும்படியான உள்ள விசுவாசத்தை தான் அவர் அங்கீகரிக்கிறார். யோனத்தானுடைய முதல் படியிலிருந்து கடைசி வரையும் அவனுடைய எண்ணங்கள் என்னால் இது செய்ய முடியும்னு யோசிக்கவே இல்லாம என் தேவனால் செய்ய முடியும். ஆனால் சவுலுடைய காரியமோ என்னது? நான் போன வாரம் பார்த்தோம், அவனுடைய குமாரனாகிய யோனத்தான் பெலிஸ்தர்களை முறியடித்த போது இவன் எக்காலம் ஊதி என்ன சொன்னா, சவுல் முறியடித்தான் என்று சொல்லி இன்னொருடைய வெற்றியை தனதாக்கி கொண்டான். பெலிஸ்தர்கள் பயந்து ஓடுறாங்கன்னு நினைக்கும் போது அவன் ஜனங்களை பார்த்து சொல்றான், நான் என் சத்துருக்களை முற்றிலுமாய் அழிக்கிற வரையும் நீங்க யாரும் சாப்பிடக்கூடாது. நான் எப்பொழுதெல்லாம் இதை நான் எடுத்துக்கிட்டனோ எங்க போய் ஒளிஞ்சுக்க வேண்டியிருக்கும்? ஆமா, மரம், டேபிள், எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிற வேண்டியிருக்கும். ஆனால் எப்பொழுது கர்த்தரை நம்பி நாம் முயற்சிகளை எடுக்கிறோமோ நமக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை முறியடிப்பதற்கு தேவனுடைய பலத்தை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? அப்போ ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு வடக்குல ஒன்று இருக்குது, தெற்குல ஒன்று இருக்குது. இந்த இரு பாறைகளின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், ரெண்டு சைட்லையும் பாறை, ரெண்டு சைட்லையும் ஒரு செங்குத்தான பாறை. அது ஒன்று ஷைனிங், இன்னொன்று ஷார்பனிங், இன்னொன்று கூர்மையா இருக்குது. அது மேலே ஏறுவதற்கு கடினம் தான். ஆனால் அவன் என்ன செய்யறான்? ஏறுகிறான். எப்பொழுதெல்லாம் ஒரு கூர்மையான காரியங்களில் என்னை நெருக்கி வருகின்றது, இந்த பக்கமும் வழி இல்லை, இந்த பக்கமும் வழி இல்லை, ஆனால் என்னுடைய வாஞ்சை என்னது? சத்துருக்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த பாறைகளை ஏறுவதற்கும் கர்த்தர் தான் என்ன செய்யணும்? பலனை தரணும். ஹல்லேலூயா. நீங்க ஷைனிங்கா இருக்கணும், நான் தேவனுக்காக பிரகாசிக்கணும், சுடர் விடணும்னா நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? தீட்டப்பட வேண்டும், அப்படிதானே? நம்ம வீட்டில் இருக்கிற கத்திலாம் மழுங்கி போயிடுச்சுன்னா இங்கெல்லாம் யாரும் அப்படி யோசிக்கிறது இல்லை. மழுங்கி போயிடுச்சுன்னா என்ன செய்யறோம்? தூக்கி போட்டுட்டு வேற வாங்கிக்கிறோம். யூஸ் அண்ட் த்ரோவை தான் இருக்குது. நம்ம ஊரில் அந்த கத்தியே இருக்குமான்னு தெரியாத அளவுக்கு சாணம் பிடிச்சி அப்படி வளைச்சி அப்படி இருக்கும் பாருங்க, இல்லை? இதெல்லாம் யூஸ் ஆகுமா? சில ஹோட்டலில் பார்த்துருக்குன்னா அப்படி அந்த கத்தி இப்படி வளைஞ்சு தான் அப்படி சாணம் பிடிச்சி அது இது கத்தி தானா இல்லை வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டான்னு தெரியாமல் இருக்கும், இல்லை? சாணம் பிடிக்கும்போது ஷார்பன் பண்ணும்போது ஒரு கருவி ஒன்று வச்சுருப்பாங்க, ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குமா? அது எப்படி இருக்கும்? கரடு முரடாக இருக்கும். அதில் கை வச்சோன்னா பிச்சுட்டு போயிடும் அது சுற்றுறதுல. அப்போது கரடு முரடான கூர்மையான அந்த செங்குத்தான பாறையில் ஏறும்போது இவன் தன்னை கூர்மைப்படுத்தி கொள்ளுகிறான். தன்னுடைய ஆவியின் பட்டயம் என்கின்ற அந்த அவன் தேவனை விசுவாசிக்கின்ற வார்த்தையை அவன் செய்கிறான், இன்னும் மெருகேற்றி கொள்ளுகிறான். என்னுடைய வாழ்க்கையில கூர்மையா என்னை குத்துதான், என்னை குத்துகிறது போல இருக்குதுன்னா அந்த குத்தலான வார்த்தைகளும் உங்களுக்கு என்ன செய்கிறது? உங்களை உருவாக்குகின்ற வார்த்தையாய் தேவனுக்காக பிரகாசிக்கும்படியாக உங்களை என்ன செய்யுது? ஷார்பன், உங்களை கூர்மையாக்குது. உங்களோட கரடுமுரடான ஒரு பகுதிகளில் கர்த்தர் என்னை கொண்டு போறார் பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கை கரடுமுரடான ஒரு பகுதியில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னா அவர் உங்களை இன்னும் கூர்மையாய் தீட்டிக் கொண்டே இருக்கிறார். எதற்காக? அவருக்காக பிரகாசிக்கும்படியாய், ஜொலிக்கும்படியாய். தேவ மனிதர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வகுத்த பாதையில், தேவனுடைய பாதையில் போற எல்லா தேவ ஊழியர்களும் எப்பொழுதுமே ரெட் கார்பெட்ல அவர்களுக்கு வரவேற்பு கிடைத்ததே இல்லை. முட்கள் நிறைந்த பகுதியில் தான் அவருடைய வாழ்க்கை பயணமா இருந்தது. ஆனால் தேவனுக்காக பிரகாசித்தார்கள். நம்ம அந்த வாசனத்தை சொல்றோம், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. வெளிச்சத்திற்கு முன்பதாக ஒரு பகுதி இருக்குது, என்னது? நான் ஷார்பன் ஆகணும். நல்ல ஷார்ப்பான கத்தி இப்படி பார்த்தா என்ன செய்யும்?
பளிச்சுன்னு இருக்கும்ல, அப்படியே கிளிட்டரிங் மாதிரி இருக்கும். நல்ல தீட்டி வைக்கப்பட்ட ஒரு ஆயுதம் எப்படி இருக்கும்? ஷைனிங்காக இருக்கும். லேசாக ஒரு கோடு போட்டால் என்ன செய்யும்? வெட்டுப்படும். அதே போல தேவன் உங்களையும் ஷார்ப்பான ஒரு வெஸ்ஸலா, தேவனுக்காக பயன்படுகிற ஒரு 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 வல்லமையுள்ள ஆயுதமா பயன்படுத்துறார். இந்த வல்லமையுள்ள ஆயுதம் எதனால உருவாக்கப்படும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையினால தான். ஏன் நான் சொல்றேன்? தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது, இருபுறம். அப்போ வார்த்தை தான் என்ன செய்யணும்? ரெண்டு. இப்போ ஒரு கத்தியையோ ஒரு உலோகத்தையோ ஷார்ப் பண்ணா ஒரு பக்கம் மட்டும் ஷார்ப் பண்றாங்களா? என்ன செய்யறாங்க? ரெண்டு பக்கமும் ஷார்ப் பண்றாங்கல்ல. தேவனுடைய ஆயுதம், தேவனுடைய இங்க சொல்லப்பட்ட வார்த்தை ரெண்டு பக்கமும் ஷார்ப்பான எட்ஜ் இருக்குமா? நான் பேசுகிற காரியம் என்னையும் தாக்கும். நானும் எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கட் பண்ண வேண்டியதோ, கத்தரிக்கப்பட வேண்டியதோ, என்னையும் என்ன செய்ய வேண்டியது? கத்தரித்து கொண்டு இருக்குது. அப்படி இருந்தால் மாத்திரம் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஷைனிங்கா இருக்க முடியும், தேவனுக்கு பயன்படுகிற பாத்திரமா இருக்க முடியும். யோனத்தானுடைய வாழ்க்கையில அவன் சந்தித்த முதல் வெற்றி என்ன செய்தது? அவனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. காரணம் என்ன? கர்த்தர் சில காரியத்தை, ஒரு பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க அந்த சிறிய வெற்றியிலேயே நான் லகித்து போயிட்டேன், ஆஹா இது போதும், நான் கர்த்தரனோடு இருக்கிறார், இது போதும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ள நம்ம வந்துடவே கூடாது. கர்த்தர் இன்னும் என்ன செய்யணும்? ஒரு பெரிய வெற்றியை, பெலிஸ்தியர் முற்றிலுமாய் இவங்களை கண்டு ஓடத்தக்கதான ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பதாக 13ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் 3-4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் பெலிஸ்தியர்களுடைய தானியத்திற்கு போய் அவர்களை முறியடித்தான். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பிரேக் த்ரூ இல்ல, பெரிய ஆசீர்வாதத்திற்கு முன்பதாக கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு இவர்கள் தன்னிச்சையா தன்னுடைய இஷ்டத்துக்கு நடந்து கொள்கிறார்களா, இன்னும் என்னை நம்பி தான் இருக்கிறாங்களா? அநேக நேரம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு சிறிய ஆசீர்வாதம் என்னை தேவனை விட்டு விலங்கி செல்லத்தக்கதா என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சு கொள்கிறேன். அநேக நேரங்கள் ஒரு சின்ன ஆசீர்வாதம், ஒருவேளை உங்களுக்கு அது பெருசா தெரியலாம், ஒரு பெரிய வேலையா இருக்கலாம், பெரிய கல்யாணமா இருக்கலாம், ஒரு பெரிய லைஃப் செட்டில், அப்படி ஒரு குழந்தையா இருக்கலாம், என்ன வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இது ஒரு சிறிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய பார்வையில். ஆனா எனக்கு இது ஒரு பெரிய செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு அல்ல. இந்த ஒரு சிறிய ஆசீர்வாதம் என்னை தேவனையும் என்னையும் விட்டு பிரிக்கிறதா, இல்ல கர்த்தர் எனக்கு வைத்திருக்கின்ற காரியத்துக்கு நேராக நான் என்ன செய்றேன்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, ஒருவனுடைய இருதயத்திலும் தோன்றியதும் இல்லை. ஆனா நான் இன்னும் சின்ன ஒரு காரியத்தில் நான் சாட்டிஸ்ஃபை ஆகி உட்காந்துறேனா, இல்லை இன்னும் அவரை தேடி நான் ஓடுகிறேனா அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கிறோம் பாருங்களேன். 2 செங்குத்தான பாறை. செங்குத்தான பாறை, செங்குத்தான பாறைனா எப்படி? 90 டிகிரியில் தான் இருக்குது இல்ல. என்னுடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படும். அவனுடைய இன்டென்ஷன் கரெக்ட் தான். யோனத்தான் யோசித்தான், நாம் ஒரு ஆயுததாரியை அவன் கூப்பிடுறான், நம்ம என்ன செய்யலாம்? அது ஆயுததாரியோடு கூட போறான். ஆனால் போவதற்கு முன்பதாக ஒரு தடங்கல் என்னது? செங்குத்தான பாறை. ஒன்னு கூர்மை, எங்க கையை வச்சாலும் என்ன செய்யும்? விசுவாச வாழ்க்கை உங்களை அநேக நேரம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கலாம். இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இல்லை இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் எனக்கு கை வலிக்கும், இதெல்லாம் எனக்கு வேதனையான காரியம். ஆனா தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களா நீங்க இருந்தீங்கன்னா, வேதம் சொல்கிறது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். இந்த விசுவாசத்தை கொண்டுதான் நான் அடுத்த ஸ்தானத்திற்கு போகும்போது கர்த்தர் எனக்கு அதை நேர்த்தியாய் செயல்படுத்த முடியும், செய்ய முடியும். கர்த்தர் இந்த காரியத்தை செய்யறாருன்னா அவருடைய விசுவாசத்தை கொண்டு என்னுடைய திட்டங்களின் வழியாக அல்ல. இந்த விசுவாசம் கர்த்தருடையதா, நான் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசமா இருந்தா அந்த விசுவாச பாதையில் கர்த்தரை நம்பிதான் நான் என்ன செய்யணும்? கிரியைகளை நடப்பிக்கணும். ஒரு விசுவாசம், ஒரு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு விசுவாசத்தை நான் பெற்றுக்கொண்டு என்னுடைய சுய சித்தத்தின்படி, என்னுடைய திட்டங்களின்படி நான் செய்ய முடியாது. அப்படி செய்யும்போது அநேக நேரம் என்ன செய்யறோம்? அடிகள், தோல்விகளை நாம் சந்திக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுதான் செய்யறோம் பாஸ்டர், ஆனா இந்த காரியம் எனக்கு இப்படி நடந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு, அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு அவர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். இந்த பாதையில தான் என்ன செய்யணும்? போகணும். அப்போ அதற்கு சவால்கள் இருக்கு, செங்குத்தா இருக்குது. அப்ப என்ன செய்யறாங்க?
உயர ஏறுகிறார்கள். செங்குத்தான பாறையில் என்ன செய்யணும்? ஏற்றம். எப்பொழுது எனக்கு இருக்கிற சவால்களின் மேல நான் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறேனோ, தேவனை நம்பி நான் செயல்படுறேன்னு அர்த்தம். இந்த பாறை இவ்வளவு உயரம், இந்த பாறை இவ்வளோ கஷ்டம்னு சொல்லி அவங்க உட்காந்து பிளான் பண்ணல. அவங்க என்ன செய்தாங்க? எனக்குள்ள சவால்களை நான் சந்திப்பதற்கு நான் என்னுடைய கிரியைகளை நான் செய்கிறேன். முதலாவது அவங்களுடைய எண்ணம் என்னவா இருந்தது? பெலிஸ்தியர்களை நாம் முறியடிக்கணும். எப்படி முறியடிப்போம்லாம் தெரியாது. ஆனால் அவர்கள் கையில் இருந்த பட்டயம், விசுவாசம், அவனுக்குள்ள இருந்த விசுவாச வார்த்தை என்ன செய்தது? அதை நான் ஏற்கனவே சொன்னேன். 2 பேர்த்திலையும் பட்டயம் இருந்தது. சவுலிடத்திலையும் பட்டயம் இருந்தது, யோனத்தான் இடத்திலையும் பட்டயம் இருந்தது. யார் பெலிஸ்தியரை முறியடிக்கணும்ன்ற எண்ணம் தோன்றியது? முதலாவது தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த வெற்றியை அவன் என்ன செய்தான்? கணக்கில் கொண்டான். தேவன் ஒரு காரியத்தை செய்தா ஒரு பாதி வேலையில செஞ்சுட்டு அவர் விட்டுட்டு போற தேவன் அல்ல, அவள் முற்றிலுமாய் செய்கிற தேவனா இருக்கிறார். ஒரு வேலையை சின்னமா தொடங்கிட்டு அவர் போய் உங்களை கைவிட்டுட்டு போற தேவன் அல்ல. ஒரு சிறிய வெற்றி பெரிய வெற்றிக்கு நேரா உங்களை கொண்டு போறார். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம்ல. நம்ம பிள்ளைங்கள் ஒரு சின்ன ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், அதை செய்தவொன்னே அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம்? அடுத்த பெரிய டாஸ்க் கொடுக்குறோம்ல. அந்த பெரிய டாஸ்கை செய்தவொன்னே நமக்கு ஒரு சந்தோஷம். அதே போலதான் தேவனுடைய எண்ணமும் கூட. ஒரு சிறிய வெற்றியிலே நீங்க, நான் என்னுடைய சட்டையை நானே போட்டுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை அப்பதான் முறையா அவங்களோட ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது அங்கங்க மாட்டிட்டு சுருங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஓ, நீ ஏன் உன்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே, அடுத்தது நீ ஏன் உன்னுடைய ஷூஸை போட்டுக்க பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த டாஸ்க். அதே போலதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு சிறிய வெற்றியிலே நம்ம என்ன செய்யறோம்? அநேக நேரம் கர்த்தரை விட்டு வழி விலகி போறோம். ஆனா இவன் என்ன செய்தான்? செங்குத்தான பாறை தான். இதை தாண்டி ஈஸியான வழி கிடையாது. இதை தாண்ட உடனே ஈஸியா நமக்கு இலக்கு கிடையாது. அங்க ஒரு பெரிய ஆமா, அங்க ஒரு கூட்டம் இருக்குன்னா எப்படி இறங்கி வரலாம் தான் யோசிப்போம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ செங்குத்தா இருக்குது, நீ ஏறிப்போ. விசுவாசம் பரீட்சிக்கப்படும். ஒருவேளை சமவெளியா இருந்தா கூட அவன் ஓடி இருக்கலாம். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல போய் அங்க போய் இன்னொரு பெரிய கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணுமா? விசுவாசம் கேள்வி கேட்காது. விசுவாசம் இது இங்க போனா என்ன பண்ணலாம்? மனுஷனுடைய திட்டத்தோடு என்ன செய்யாது? சம்பந்தமே இருக்காது. அதுதான் விசுவாசம். ஏன்னா நம்ம காணாதவைகளே நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். அங்க போனா இதெல்லாம் நடக்கும்னு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தானா அவன் என்ன செய்ய முடியாது? போயிருக்க மாட்டான். வேணாம், இது நமக்கு முடியாத காரியம். ஏற்றம் உலக மக்களுக்கு அது வேலை இம்பாசிபிளா, இது இவனுக்கு போக முடியாத பெரிய ஒரு தடையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தடை தான் அவனுக்கு என்னது? ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கு. உங்களுடைய விசுவாச ஓட்டத்துல எதெல்லாம் தடையா இருக்குதோ அதை ஸ்டெப்பிங் ஸ்டோனா நான் மாத்தணும்னா என்னுடைய திட்டத்தின்படி அல்ல, கர்த்தரை நம்புகிற விசுவாசத்தின் அளவுக்கு நான் எவ்வளவு கிரியை செய்கிறேனோ கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு? பலனை கொடுப்பார். அப்படிதான்ல. இவங்க 2 பேர் என்ன செய்யறாங்க? மேலே ஏறுறாங்க. ஒரு பக்கம் ஒளிருகிற பாறையா இருக்குது, பிரகாசிக்கின்ற பாறையா இருக்குது, இன்னொரு பக்கம் கூர்மையான பாறையா இருக்குது. அப்போ நெருக்கங்கள் என்னை கூர்மைப்படுத்தி, கூர்மையான காரியங்கள், என்னை காயப்படுத்துகிற கரடுமுரடான காரியங்கள் என்னை பிரகாசிக்கும்படி செய்கிறது. இந்த கரடுமுரடான பாதையில் நான் போலனா நான் பிரகாசிக்க முடியாது. எந்த ஒரு செயலும் கிரியையும் இல்லாம நான் என்ன கர்த்தருக்காக வாழுவேன்னு சொல்லி முடியவே முடியாது. ஆனால் அந்த கரடு முரடான பாதையிலும் கர்த்தர் என்னோடு கூட என்ன செய்றார்? என்னை கரம் பிடித்து தூக்குறார். இல்ல, அதற்கு நான் அர்ப்பணிக்கும் போதுதான் பெலிஸ்தியர்ல போய் பார்க்க முடியும், அவர்களை மேற்கொள்ள முடியும். பாருங்களேன், அவன் ஏறி போறான் அப்படின்னு பார்த்தோம்ல. ஏறி போறான், மேல 2 பேர் என்ன செய்றாங்க? யோனத்தானுடைய ஆயுததாரியை பார்த்து அவன் அடுத்த வார்த்தை என்ன சொல்றான்? எங்களுக்கு எதிராய் வந்துட்டியே, எங்களுடைய பலன் என்னன்னு சொல்லி தன்னுடைய புகழை பாடல. அவன் சொன்ன அந்த காரியம் என்னது? விருத்த சேதனம். 6வது வசனத்தை கூட நான் படிக்கலாம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாச வார்த்தை என்னது? இந்த விருத்த சேதனம் இல்லாத இவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் ஒன்று, செங்குத்தான பாறையில மேலே ஏறுறாங்க. அது ஒரு பெரிய கடினமான காரியம்.
மேல போயிட்டு அவன் சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த ஜனங்களுடைய தானியத்திற்கு நாம் போவோம் அப்படின்னு சொல்றான். நீங்க விருத்த சேதனம்னா ஒருவேளை நீங்க அதை ஸ்லைட்டா எடுத்துக்கலாம். அந்த நாட்களில யூதர்கள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருந்தார்கள். அவருடைய தேவன் மோசேவின் வழியாக கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம் என்னது, அவர்கள் விருத்த 8ஆம் நாளிலே ஆண் பிள்ளைகளை விருத்த சேதனம். அப்ப என்ன அர்த்தம், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதுதான் அவன் சொல்றான், தேவனுடைய சொந்த ஜனத்திற்கு விரோதமாய் வந்திருக்கிறாங்களே. இதே வார்த்தை தான் தாவீதும் சொன்னான். பெலிஸ்தியனுடைய தலைவனா சாம்பியனா இருந்த கோலியாத்தை பார்த்து சொல்லும்போது, இந்த பெலிஸ்தியன், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழுந்துட்டானேன்னு சொல்லி தான் அவன் என்ன செய்தான். அவனிடத்துல கம்பேரிசன் பண்ணும்போது அவனிடத்துல ஒண்ணுமே கிடையாது. அவன் ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த தேவ ஜனத்திற்கு விரோதமாக எழும்ப இவன் யார். அதே வார்த்தை இவனு சொல்றான் பாருங்க. யோனத்தான் சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தருடைய தானியத்தில் நாம் என்ன செய்வோம், போவோம். அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றான், ஒருவேளை. அவனுக்கு 100% அவனுக்கு கான்ஃபிடென்ட், இது கர்த்தர் இது செய்வார் அப்படின்றது இல்லைனா கூட, ஒருவேளை ட்ரை. விசுவாசம் என்பது என்னுடைய கிரியைகளின் வாயிலாக தான் நான் முயற்சி செய்ய முடியும். உக்காந்துக்கிட்டே நான் விசுவாசிக்கிறேன்றது அல்ல விசுவாசம். சவால்களை நோக்கி நான் செய்றேன், ஒருவேளை கர்த்தர் இதை செய்வார் என்கின்ற கிரியை இருக்கு பாருங்க. அதுதான் அவனை மலையை ஏற வச்சது, செங்குத்தான பாறையை ஏற வச்சது, பெலிஸ்தியர் இடத்துல போவோம் வா என்று சொல்லி தன்னுடைய ஆயுததாரியை அழைத்தது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னுடைய விசுவாசத்தினுடைய கிரியை என்ன? விசுவாசத்திற்கு அவனுடைய விசுவாசத்திற்கு தக்கதாய் கர்த்தர் பலன் அளிக்கிறார். அப்ப விசுவாசம் என்பது மெஷரபிள். விசுவாசம் என்பது எடையை போட்டு பார்க்கப்படுது. நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், ரொம்ப விசுவாசம் எனக்குள்ள அப்படியே பெருகிக்கிட்டே இருக்குது பாருங்க அப்படின்னு உட்காந்துட்டு சொல்றது இல்ல. விசுவாசத்தினாலே உன்னுடைய கிரியை என்ன, எதை செய்த அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் சொல்றான் அடுத்தது, அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு ஹல்லேலூயா. அவனுடைய அறிக்கை எல்லாம் பாருங்க. ஒருவேளை நம்ம யோசிக்கிறோம், ஒரேடியா சட்டுன்னு படிச்சுட்டு போயிடும். அதை உட்காந்து ஆராய்ஞ்சு பாருங்க. எனக்கு விரோதியா என்னுடைய சத்ருவாய் நிற்கிறது யாரு? தேவனுக்கு விருப்பம் இல்லாத விருத்த சேதனம் செய்யாத ஜனங்கள். தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அப்ப நமக்கு என்ன வேணும்? தேவனுடைய பிள்ளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் மகள் என்ற உணர்வு எனக்கு வேணும். நான் மற்றவர்களுக்கு தேவனை அறியலன்னு சொல்றதுல இல்ல, நான் தேவனை அறிந்திருக்கிறேனா என்பது என்னுடைய விசுவாசத்தின் கிரியை வாயிலாதான் அளவிடப்படுகிறது. அப்ப இங்கு சொல்லப்பட்ட காரியம் என்னது? அவன் விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களுடைய தானியத்திற்கு போவோன்னு சொல்றான். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் வெற்றியை தருவது தேவனுக்கு ஒரு பெரிய விஷயமே. இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? நமக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை பார்த்து ஒருவேளை நம்முடைய மாம்சத்துல சோர்ந்து போனாலும் கூட நாம் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினால், கர்த்தாவே இந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னை ரொம்ப நெருக்குது. ஒருவேளை போசே சேனையை போல ஒரு பெரிய நெருக்கத்தின் மத்தியில் நீங்க இல்லாது இருந்தது போல இருக்கலாம். உங்களை காயப்படுத்துறது போல நெருக்கங்கள் வரலாம். நெருக்கத்தின் மத்தியில் 2 சைட்லயும் பாறையின் மத்தியில தான் இவங்க 2 பேரும் போனாங்க. அப்போ நெருக்கத்தின் மத்தியில் ஒரு பக்கம் கரடு முரடான காரியம், ஆனா நான் ஷைனா ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா இந்த கூர்மை கரடு முரடான காரியம் எனக்குள்ள வரும்போது தான் நான் என்ன செய்ய முடியும்? அந்த கரடு முரடான பாதைக்கு நேராக நான் போவதற்கு என்னை ஒப்பு கொடுத்தாதான் தேவனுக்காக ஒளிரும் பாத்திரமா, இல்ல சுடர்விடும் பாத்திரமா, உலகத்திற்கு வெளிச்சமா நான் இருக்க முடியும். அப்ப இங்க சொன்ன காரியம் ஒருவேளை அப்படின்னா, ஒருவேளை இது கர்த்தர் செய்வாரு, ஆனா அதை நம்ம தடை பண்ணக்கூடாது. லெட்ஸ் கோ, நம்ம போவோம். வேதம் எப்பொழுதுமே தெளிவா என்ன சொல்லுமா? இயேசுவானவரே சொல், புறப்பட்டு போங்க. உட்கார்ந்த இடத்திலே ஒரு அற்புதம் நடக்கணும்னா நடக்காது. நாம் கர்த்தர் மந்திரவாதி இல்லை. இஸ் நாட் அ மேஜிஷியன், இஸ் அ மிராக்கிள் ஒர்க்கர். அற்புதங்களை செய்கிற தேவன். அற்புதத்திற்கும் மந்திரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்ல? ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே மந்திரம் போட்டுக்கிட்டே உட்காந்துருக்கலாம். நம் தேவன் அது இல்லை. உட்காந்த இடத்துல ஒரு 1000 ஸ்தோத்திரம் போட்டா முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு நாள் முடிஞ்சிச்சு, நல்லதான். அப்படி அல்ல. மந்திரங்களை அல்ல, தந்திரங்களை அல்ல, அற்புதங்கள் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய விசுவாசம் கிரியையினால் வெளிப்படணும். அந்த கிரியை என்னை நெருக்குகின்ற சவால்கள் இருந்தாலும் கூட
ஒருவேளை கர்த்தர் இதை செய்வார் என்று அவர் மேல் நான் விசுவாசம் வைத்தவனாய் செயல்படுகின்ற காரியத்திற்கு கர்த்தர் பெரிய பலனை கொடுப்பார். 2 பாறைகளின் நெருக்கத்தின் மத்தியிலும் அவன் மேல போறான். இந்த தேவனுக்கு விரோதமா எழும்புகிற அந்த ஜனங்கள் எம்மாத்திரம் என்று சொன்னா, 3வது ஒருவேளை கர்த்தர் என்ன செய்வாரு, இவர்களிடத்திலிருந்து நம்மளை ரட்சிப்பாருன்னு சொல்லி போனா. அடுத்தது பாருங்களேன், அவன் சொன்ன காரியம் 10வது வசனத்தை கூட படிக்கலாம். எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம், கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றான். ஹல்லேலூயா. 2 அடையாளத்தை கேட்குறாங்க. நம்ம மேலே ஏறி போய் பெலிஸ்தருடைய தானியத்திற்கு போகலாம். அவங்க நம்மளை பார்த்து நீ ஏறி வா, எங்களிடத்தில் ஏறி வா, நாங்கள் யாருன்னு காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கர்த்தர் இவர்களை நம் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். இல்லை நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னால் நாம் தரித்து நிற்போம், இவ்வளோதான். அப்போ பாருங்க, அந்த வார்த்தையில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. ஏறி வா என்று சொன்னா ஏன் அவன் அப்படி கேட்டான்? இந்த செங்குத்தான மலைகளில் ஏறி வருவதற்கு கர்த்தர் என்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அங்கீகரித்து என்னை ஏறி வரும்படி செய்தார். அப்போ இந்த பெரிய பாறையையே நான் ஏறி வருவதற்கு, ஒரு கூர்மையான பாறை தான், இதை கடந்து வருவதற்கே கர்த்தருடைய கிருபை எனக்கு தேவைனா, இந்த ஜனங்கள் எம்மாத்திரம் என்பதை அவன் என்ன செய்தான், உணர்ந்ததுனால அவன் சொல்றான், நீ ஏறி வா அப்படின்னு சொன்னா கர்த்தர் இவங்களை நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்கிச்சுன்னு தெரியல. முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அவன் இந்த செங்குத்தான பாறையில் ஏறினால் மாத்திரம்தான் மேல வர முடியும். அந்த ஏறி வருவது சாதாரண காரியம் அல்ல. அதற்கே கர்த்தருடைய கிருபை, அவனுடைய விசுவாசத்தினால அந்த பாதையை கர்த்தர் ஏற்படுத்தி, எனக்குள்ள சவாலை நான் எப்போ கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தை கொண்டு நான் மேற்கொள்றேனோ, அதற்கு மேல் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், எனக்காக செய்து முடிப்பார். பாறையை ஏறுறது ஒருவேளை கஷ்டமா இருந்தாலும் அவன் ஏறிடலாம். யோசித்து பாருங்க, 2 பேர் இத்தனை பெரிய படையை முறியடிக்க முடியுமா? 30,000 ரத வீரர்கள் இருக்காங்க, 6,000 குதிரை வீரர்கள் இருக்காங்க, கடல் அத்தனையான ஜனங்கள் இருக்காங்க. இத்தனை பேரை 2 பேர் முறியடிக்க முடியுமா? சான்ஸே இல்லை. அவங்க நடந்து வந்தாலே இவங்க என்ன செய்வாங்க, காலில் மிதிப்பட்டு நசுங்கிடுவாங்க. ஆனா தேவன் என்னுடைய எங்க தெரியுமா, என்னுடைய இந்த விசுவாசத்தை அவர் பார்க்கிறாரு, என்னுடைய விசுவாசத்தின் கிரியையை பார்க்கிறாரு. இந்த செங்குத்தான பாறையில் ஏறுவதுதான் என்னுடைய விசுவாசம். பெலிஸ்தியரை முறியடிக்கணும்ன்றது என்னுடைய வாஞ்சை. கர்த்தர் ஒருவேளை இதை செய்வார், அப்படிதான் சொல்றான். ஒருவேளை சிறிய கூட்டத்தை கொண்டும் பெரிய கூட்டத்தை கொண்டும் கர்த்தரால செய்ய முடியும். ஆனா அது மேலே ஏறுவதற்கு என்னுடைய டிஸ்கம்ஃபர்ட், விசுவாச வாழ்க்கை என்பது கம்ஃபர்டபுளா போற காரியம் இல்ல. உங்களுடைய டிஸ்கம்ஃபர்ட்டை சில நேரம் கர்த்தர் என்ன செய்யறாரு, குருவி கூட்டுக்குள்ளேயே இருக்கிறது நல்லதுதான். எப்போ தாய் கழுகு தன்னுடைய கூட்டை அசைத்து அந்த கழுகு கொஞ்சம் வெளியில தள்ளுதோ, அந்த கழுகு குஞ்சுக்கு எப்படி இருக்கும், இவ்வளோ நாள் நமக்கு டைம் பார்க்காம கரெக்டா தாயின் தகப்பனும் எடுத்துட்டு வந்து மீனும் இது என்னெல்லாமோ எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அழகா பஞ்சு போல நமக்கு ஒரு பெட் இருந்தது, சாப்பிட்டோம், திங்கினோம், தொங்கினோம்ன்றது. இப்போ கூட்டை கலைச்சிட்டோன்னா எப்படி இருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸ். விசுவாச வாழ்க்கை என்பது தேவன் சில டிஸ்டர்பன்ஸை நமக்கு உருவாக்கும் போதுதான் நம்மளுடைய விசுவாசம் எதனால் தாங்குகிறது என்பதை அவர் அறிகிறார். அப்ப அவன் என்ன நினைச்சான், இந்த பாறை மேல் ஏறி வருவதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு வழியை, எனக்கு ஒரு பலனை கொடுத்தார். அப்போ இந்த பெலிஸ்தியர்களின் இடத்துல ஏறி வா என்று சொன்னானா கர்த்தர் இதை பார்த்துக்குவாரு அப்படின்றத அவன் நம்பினான். இதுதான் சின்ன சின்ன விசுவாசம். கர்த்தரிடத்தில் கேட்கின்ற அடையாளம் இதுதான். நான் கிரியையை செய்து முடித்த பிற்பாடு ஒரு அடையாளத்தை கேட்கணும். நம்ம என்ன செய்யறோம், ஒரு வார்த்தை வந்த உடனே கர்த்தாவே அப்படியா, அப்போ இந்த அடையாளம் நடக்கட்டும், நம்ம கையை கட்டி உட்கார்ந்து இருக்கனால தான் அநேக நேரம் அவருடைய திட்டங்களை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த முடியல. இல்ல, கிதியோனும் ஒரு அடையாளத்தை கேட்டான்ல, இவ்வளவு பெரிய மீதியானவர்கள் கையிலிருந்து என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, நான் எதனால் நம்புவேன்? அவன் அநேக அடையாளங்களை கேட்கிறான். ஒரு வாட்டி சொல்றான், நான் ஒரு தோலை கொண்டு வந்து போடுவேன், பனி அதன் மேல மட்டும் படக்கூடாது. அதே மாதிரி இருந்தது. மறுபடியும் ஒரு டவுட்டு, நான் மறுபடியும் போடுவேன், பனி அதன் மேல மட்டும் தான் இருக்கணும், மற்ற இடங்கள்லாம். அதையும் கர்த்தர் செய்தார். அப்போ
என்னுடைய விசுவாசம் என்னுடைய கிரியையின் அடிப்படையில் தான் இருக்கும்போது, என்னுடைய அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கிரியை இருக்கும்போது தான் என்னுடைய விசுவாசம் எதை தாங்குகிறது, எதனால் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்ப பாறைகளின் மீது ஏறி வர செய்த என் தேவன் இவர்கள் என்னை பார்த்து ஏறி வா என்று சொன்னா இவர்களை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்ததாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அவன் நம்பினான் பாருங்க. அது நம்பினதுனால என்ன நடந்தது நம்ம பார்த்தோம் போன வாரம். அவன் ஏறி வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா யோனத்தான் கீழே உட்காந்துக்கிட்டான். ஆயுததாரியை பார்த்து சொல்றான், நீ என் மேல ஏறிக்கோ. யோசிச்சு பாருங்க, யாராவது சொல்லுவோமா? கர்த்தர் கண்டிப்பா இதை செய்வாருன்னு தெரிஞ்சு போச்சு. யோனத்தான் என்ன சொல்லியிருக்கணும்? நீ தான் என்னுடைய ஆர்ம பேரர்ல, நீ தான் என்னுடைய ஆயுததாரி, நீ உட்காரு, உன் மேல தான் நான் சவாரி செய்வேன் அப்படின்னு சொல்லணும்ல. இவன் என்ன செய்தான்? தன்னை தாழ்த்தினான். கர்த்தருடைய காரியத்துக்காக நான் அவனுடைய கைகளையும் கால்களையும் மாறி ஊன்றி ஓடி போனா அவன் மேல அவனுடைய ஆயுததாரி அவனுடைய பட்டயத்தை அவனுக்கு கொடுக்கிறான். அவர்கள் அந்த அரையேர் நிலத்தில் 20 பேரை வெட்டி சாய்த்தார்கள். இல்ல, அடுத்த விசுவாசத்தினுடைய அடுத்த அளவு பாருங்க. அரையேர் நிலம் அப்படின்னா நான் சொன்னேன்ல, அரை ஏக்கர் நிலத்துல அந்த தானியத்தில் இருந்த 20 பேரை வெட்டி சாய்த்தான். ஒருவேளை அவனுடைய கண்கள் முழுமையாய் இத்தனை படை வீரர்கள் என்று சொல்லி அவனுடைய பார்க்கல. அந்த நேரத்தில் அவனுடைய விசுவாசம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க் அவன் என்ன செய்தான்? முடிச்சான். இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்ன? நம்ம விசுவாசிக்கிறோம், கிரியைகளை நடப்பிக்கிறோம், ஆனால் நமக்குள்ள பிரச்சனைகள் என்ன செய்யறோம்? முழுசுமா பார்க்கிறோம் பாருங்க. என்னுடைய பிரச்சனை இவ்வளோ பெருசு பாஸ்டர், நான் எனக்கு இருக்கிற சவால்கள் இவ்வளவு அதிகமா இருக்குது, எல்லாத்தையும் ஒருமிச்சு பார்க்கிறோம். ஆனா அவன் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அந்த 20 பேரை தான் வெட்டுனா, அது நிமித்தம் கர்த்தர் அவருடைய காரியத்தை செய்தார். ஒரு நடுக்கம் உண்டாச்சு, ஒரு பெரிய பயமும் திகிலும் பெலிஸ்தியர்கள் மத்தியில் உண்டாச்சு. அவர்கள் தன்னைத்தானே வெட்டி கொண்டு ஓடுறாங்க. அப்ப முதலாவது விசுவாசத்தில் அவன் என்ன செய்தான்? மேலே ஏறி வந்தது ஒன்று. பெலிஸ்தரிடத்தில் நீங்க ஏறி வாங்கன்னு சொன்னாங்கன்னா கர்த்தர் எனக்கு ஒப்பு கொடுத்துட்டான்ற ஒரு சைன் அவன் பெற்றுக்கொண்டான். அடுத்த கிரியை என்னது? அவன் அரையேர் நிலத்துல 20 பேரை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய சவால்ல ஒரு சின்ன பகுதியை நான் செய்தனா மிச்சமுள்ள பகுதியில கர்த்தர் என்ன செய்றார் எனக்காக? ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய சத்தியம். இந்த விசுவாசம் நான் பார்க்கிறதுனால, நான் கேட்கிறதுனால மாத்திரமல்ல. சில விஷயங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்? பார்க்கறத இது பார்த்தோன்னே இது எனக்கு வேணும்னு சொல்லி உடனே அந்த விசுவாசத்தை குறித்து நான் பேசல. வார்த்தையின் மூலமா வருகிற விசுவாசம், வேதத்தின் அடிப்படையில் நான் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் தான் அந்த யோனத்தானை இந்த 2 பாறைகள் நெருக்குகின்ற இந்த பாறைகளின் மத்தியிலும் கூட மேலே ஏறி போவதற்கு பலனை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இதில் ஏறியது நிமித்தமாக அவன் பெலிஸ்தர்களை பார்க்கிறான். நீங்க ஏறி வந்தீங்கன்னா நான் உங்களை என்ன செய்வேன்? கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுத்துட்டார்ன்ற ஒரு அடையாளமா இருக்குதுன்னு சொல்றான். அதே போல செய்தான். அரையேர் நிலத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்தான். அது செய்தது நிமித்தமாக 15வது வசனத்தை நாம் பார்க்கலாம். 15வது வசனத்தை கூட நாம் படிக்கலாம். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டிலுள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. அல்லேலூயா. தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்ததாம். அப்ப இவன் செய்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவன் முதலாவதே இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் எதிர்கொள்ள முடியாதுன்னு அவன் அமைதியா தகப்பனை போல உட்காரல. அவன் தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை கொண்டு தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை, கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகரை கொண்டாகிலும் தேவனுக்கு வெற்றியை கொடுக்க முடியும் விசுவாசித்தான். அதனுடைய கிரியை தான் மலை மேல் ஏறுவதும், எதிரிகளை சந்திப்பதும், எதிரிகளை வீழ்த்துவதுமா இருந்தது. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே, நடந்துகிட்டே இருக்கும்போது நம்ம பார்த்தோம் போன வாரம், சவுல் என்னடா அங்க பெரிய சத்தம் வருதுன்னு கேட்கிறாரு. நம்ம கூட யாரும் இல்லை, ஜோனத்தான் இல்லை. ஆஹா, அப்போ ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான்? நான் என்னுடைய சத்துருக்களை முற்றிலுமாய் சங்காரம் பண்ண வரையும் ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஆனால் சண்டை போட்டு ரொம்ப டயர்டான வீரர்கள் என்ன செய்யிட்டாங்க? அங்கே போகிறாங்க, பெலிஸ்தரில் அடித்து எல்லாரையும் விரட்டுறாங்க.
அங்கு பார்க்கிற மாடு ஆடெல்லாம் என்ன செய்யறாங்க, பசியின் நிமித்தமாக பச்சையாக அடித்து இரத்தத்தோடு புசிச்சுக்கிறாங்க. அப்போ அவன் சொல்றான், இரத்தத்தோடு நீங்க சாப்பிட்டதுனால இது ஒரு சாபமாய் எண்ணப்படும். ஆகவே நம்ம என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கர்த்தரிடத்தில் நாம விசாரிக்கணும்னு சொல்லி சவுல் சொல்றான். 37வது வசனத்தில், அதே 14ஆம் அதிகாரத்தின் 37வது வசனம் கூட, அப்படியே பெலிஸ்தியரை தொடர்ந்து போகலாமா, அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. ஹல்லேலூயா. தேவனிடத்துல போறான், நான் இது மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு, இருக்கு பிராயச்சித்தமா நம்ம ஏதாவது செய்யணும்னு கர்த்தரிடத்துல கேட்கிறான். நான் மறுபடியும் அந்த பெலிஸ்தரை பின்தொடரலாமா இல்லை என்ன செய்யலாம் போது கர்த்தர் அவனிடத்துல என்ன செய்யல, பேசவில்லை. கர்த்தர் அவனோடு கூட சம்பாஷிக்கல, இல்லை டைரக்ஷன் கொடுக்கல. அவர் கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவனுக்கு பெரிய வருத்தமாச்சு. உடனே இன்னொரு காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான், நம்ம எல்லார் பேர்லையும் என்ன செய்யறான், சீட்டு போடலாம், யார் பேர்ல சீட்டு விழுதோ அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லி சொல்றான். பாருங்க 41வது வசனம். அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்றான். அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. ஜனங்களோ தப்பினார்கள். 2 பேர் மேலதான் சீட்டு விழுது. ஒருத்தர் யாரு, சவுலும், மற்றொருவர் யோனத்தான். அப்பா பேர்லயும் குமாரன் பேர்லயும் சீட்டு விழுது. இவங்க 2 பேர் மேலதான் இருக்குதுன்னு. இதையும் என்ன செய்யறான், இவன் சவுல் என்ன செய்யறான், மறுபடியும் சவுல் பேர்லயும் யோனத்தான் பேர்லயும் ஒரு சீட்டு போடுறான். அந்த சீட்டு யார் மேல விழுது, யோனத்தான் பேர்ல விழுது. அப்ப யோனத்தான் பேர்ல விழுந்தவன அவன் சொல்றான், நான் யாரையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னனே, அப்போ நான் என்னுடைய கோலினால் ஒரு தேன்கூட்டிலிருந்து விழுகிற தேனை நான் என்ன செய்தேன், சாப்பிட்டேன். ஆகவே நான் தான் கொல்லப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த மகா பெரிய வெற்றி யார் மூலமா கிடைச்சது, யோனத்தான் மூலமா. யோனத்தானை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய சேனையை ரட்சித்தார். யோனத்தானுடைய விசுவாசத்தை கொண்டு ரட்சித்தார். அப்போ யோனத்தான் தான் அதை ரட்சித்தானு கூட யார் மேல பழி வருது? இன்னைக்கு விசுவாசத்துல நீங்க ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சிட்டீங்கன்னா சத்ரு உங்களை குற்றப்படுத்தும்படி என்ன செய்யலாம், வரலாம். நம்ம கூட யோசிக்கலாம், கர்த்தாவே சீட்டு என் பேர்லையா விழணும், இல்லை யோசிச்சிருக்கலாம். இவ்வளோ பிரச்சனையில தாண்டி வந்திருக்கு, என் பேர்லையா சீட்டு. அவன் சொன்னான், என் தகப்பன் என்ன செய்தான், எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான். ஆனால் நான் என்னுடைய கோலை தேன்கூட்டில் இருந்து வழிகின்ற தேனை நான் உட்கொண்டேன், ஆகவே நான் சாகணும்னு சொல்லி அவன் சொல்றான். அடுத்தது என்ன நடந்தது பாருங்களேன், 45வது வசனம். ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொல்லப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று இந்த காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. என்ன நடந்தது, சீட்டு அவன் பேர்ல தான் விழுந்தது. அப்போ கண்டிப்பா இதற்குரிய சாபத்தை அவன் கண்டிப்பா அடைஞ்சு தீரணும்னு சொல்றாங்க. ஆனால் ஜனங்கள் ஒருமித்த ஒரு சத்தத்தில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்த பெரிய ரட்சிப்பு இவன் மூலமா தான் உண்டாச்சு. ஆகவே இவனை கொல்வதற்கு நாங்கள் என்ன செய்ய போறதில்ல, சம்மதம் தெரிவிக்க போறதில்லை, அனுமதிக்க போறதில்லைன்னு சொல்றாங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையின் விசுவாசத்தின் கிரியைகளை நீங்க நடப்பித்தீங்கன்னா உங்களுக்காக உங்க பட்சமாய் பேசுவதற்கு கர்த்தர் என்ன செய்வாரு, ஆட்களை நியமிப்பார். நான் இவ்வளோ பண்ணனே, எனக்கு ஏன் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி அவனும் யோசிக்கல. ஏன்னா அவன் தன் சுய பலத்தினால் இதை செய்தான் அவன் ஒரு நாள் நம்பல. அவன் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த கிரியை நடப்பித்ததுனால மகா பெரிய ரட்சிப்பை தேவன் அவன் கரத்தின் மூலமா செய்து முடித்தார். அதனுடைய பிரதிபலனாய் நீ சாபத்திற்குரியவன் என்று சொல்லி அவனை கூட இருந்தவர்கள் எல்லாம் சொன்னான். தன்னுடைய தகப்பனை சொன்னாலும் கூட அவனுக்கென்று ஜனத்தை கர்த்தர் என்ன செய்திருந்தார். இன்னைக்கு உங்களை சொல்றேன், விசுவாசத்தின் அடிப்படையில் நான் ஒரு காரியத்தை செய்யறேன்னா அதன் நிமித்தம் வரும் விளைவுகளை கர்த்தரே பொறுப்பெடுத்து செய்வார். ஹல்லேலூயா. அவன் ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ணல, எனக்காக உங்களுக்காக நான் இவ்வளோ செய்தேன், என்ன கொல்ல வரீங்களேன்னு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணல. அவன் தேவன் மேல உள்ள விசுவாசத்தை என்ன செய்தான், தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது கர்த்தர் அவனுக்காக ஜனங்களை ஏற்படுத்தினார். யோனத்தான்
கர்த்தர் மேல் இவ்வளவு விசுவாசமா இருந்தானே. ஆனால் அவனுடைய முடிவு, அவன் தகப்பனை போல் அவனும் என்ன செய்யிட்டான், பெலிஸ்தர் கையில கொலை செய்யும்படியாக கர்த்தர் ஏன் ஒப்பு கொடுக்கணும்? வேதத்தை படிக்கும்போது அநேக கேள்விகளை நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும்போது தான் தேவன் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியும். நல்லா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் இவ்வளோ ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் செய்திருக்கிறாரு. ஆனால் இவனுடைய முடிவோ, அவன் என்ன செய்யறான், பெலிஸ்தர் கையில வெட்டுப்பட்டு சாவற மாதிரி ஏன் கர்த்தர் அவனை விட்டாரு? இல்லை பாருங்களேன், இதே 1 சாமுவேல்ல கடைசி அதிகாரத்தில் 31வது. ஆனால் அதுக்கு முன்பதாக பாருங்க, அதுக்கு முன்பதாக நம்ம தாவீது கோலியாத்தை வென்ற பிற்பாடு அவனுக்கும் சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு பெரிய ஒரு பகை உண்டாகிறது போல ஒரு காரியம் நடந்தது. ஆனால் 18ஆம் வசனத்தில் பாருங்களேன், 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். 18:1. அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். ஹல்லேலூயா. 3வது வசனம் கூட, யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். 4வது வசனம், யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. உடன்படிக்கை என்ன? அவன் செய்த காரியம் என்னது? அவன் அப்பயே புரிஞ்சிச்சு, கர்த்தருடைய வார்த்தையை இல்ல கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ள ஜனங்கள் தன்னை குறித்தும் தேவனுடைய மனிதனை குறித்தும் ஒரு உணர்வோடு கூட தான் நடக்கிறாங்க. தாவீது பெலிஸ்தியனை கோலியாத்தை வென்ற பிற்பாடு அவன் வருகின்ற வழியில சவுலோடு பேசி முடிச்சதுக்கு அப்புறமா முறையா பார்க்கறான். அந்த ஒன்னஸ் எங்கிறது தெரியுமா வருது? 2 பேரும் தேவனை விசுவாசிக்கின்ற விசுவாசம் தான் அவர்களை இணைக்கின்றது. தேவன் மேல உள்ள விசுவாசம் அவர்களை இணைக்குது. எப்படி? அவன் தன்னுடைய ஆத்துமாவை சிநேகிக்கிறது போல சிநேகித்தானாம். இந்த சிநேகம் எப்படி தெரியுமா வரும்? ஒன்னஸ். என்னுடைய மைண்டும் என்னுடைய உணர்வும் உங்களுடைய உணர்வும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நாம் ஒருவரை ஒருவர் கர்த்தர் எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி நேசிக்கும். அதுதான் நேசம். கிறிஸ்து இயேசு அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். அதை நம்ம உணர்ந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும். அப்போ இங்க நடந்தது பாருங்க, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கர்த்தர் இந்த மனிதனை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சிப்பார். அப்படிதான் சொல்றான் பாருங்க. அதே 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை பார்ப்போம் பாருங்க. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு 2வதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். ஹல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க. அவன் சொல்றான், நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் நீர் இருப்ப, நான் என்ன செய்வேன்? செகண்ட் பொசிஷன்ல இருப்பேன். உமக்கு 2வது ஆளா நான் இருப்பேன். இவ்வளவு அறிவை, இவ்வளவு உணர்ந்து கொள்ளுதலை, புரிந்து கொள்ளுதலை உடையவனாய் இருந்த யோனத்தான் ஏன் மரித்து போகணும்? ஏன் பெலிஸ்தர் கையிலிருந்து அவனை கர்த்தர் தப்பி வச்சிருக்க கூடாது? அவனுக்கு சரியா அந்த விசுவாசத்தின் கிரியைகளை நடப்பித்தான். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக தான் கர்த்தர் என்ன செய்தார்? சவுலை ஏற்படுத்தினார். நீங்க நல்லா வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த 14ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். 45 நினைக்கிறேன். 14ஆம் அதிகாரத்தில் 47, 48 நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, சவுல் அதற்கு பிற்பாடு அவனுடைய அண்டை நாடாகிய பல நாடுகளை அவன் செய்தான், மேல் வெற்றி கொண்டான், இஸ்ரவேலருக்கு கீழ்ப்படுத்தினான் இருக்குது. பிதாவாகிய தேவன் சவுலுடைய ராஜ்யபாரத்தை என்ன செய்தாரு? தள்ளிட்டார். எப்பொழுது அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாரோ அப்பொழுதே தள்ளி அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு ராஜாவை ஏற்படுத்தும்படி அவர் தேட தொடங்கிட்டார். ஆனால் இருந்த போதிலும் சவுல் ராஜ்யபாரம் பண்ணும்போது 2 வசனத்தில் படிக்கும்போது அநேக வெற்றிகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நேசித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நேசித்ததுனால அந்த வெற்றிகள்
சவுலனுடைய விசுவாசத்தினால் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நேசிப்பதினால் கொண்டாடப்பட்ட இல்ல கொடுக்கப்பட்ட வெற்றிகள். சரி, இதெல்லாம் நடந்தது பாருங்க. அப்போ இங்க நம்ம 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், யோனத்தானுக்கு நல்லா தெரியுது, நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருப்ப, நான் 2வதா தான் இருப்பேன்னு என்னுடைய தகப்பனுக்கு அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் சொல்றான். இவ்வளவு புரிந்து கொள்ளுதல் உள்ள ஒரு மனிதன் 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 6ஆம் வசனத்துல, அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். ஹல்லேலூயா. பெலிஸ்தியருக்கு விரோதமாக எழும்பின ஒரு யுத்தத்துல எல்லாம் சவுலனுடைய 3 குமாரர்களும் என்ன செய்தார்களா? செத்து போனார்கள். காலை வேளையில அநேக யோசனைகளோடு கூட ஏன் யோனத்தானை கர்த்தர் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, யோனத்தானுடைய விசுவாசம் சரியாதான் இருந்தது, ஆனால் அவன் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் தவறான ஒரு இடமா இருந்தது. தேவனால் புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாகிய சவுல் அவனுக்கு தகப்பனா இருந்ததுனால தகப்பனை விட்டு அவன் என்ன செய்ய முடியல, வர முடியல. தேவன் தாவீதோடு கூட தான் இருக்கிறார், அடுத்த ராஜ்யபாரம் இவனுக்கு தான் அப்படின்றது நல்லா உறுதி செய்து கொண்டான். ஆனால் இருந்த போதிலும் அவனுடைய விசுவாசம் என்ன செய்தது, தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதா இருந்தாலும் தான் நிற்கக்கூடிய ஸ்தலம் என்னவா இருந்தது, தேவனால் புறக்கணிக்கப்பட்ட மகனா இருந்த, தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு ராஜாவின் இடத்தில் இருந்ததுனால அன்றைய தினம் சவுலும் செத்து போனான். அதே நாளில் அவனுடைய குமாரர்கள் 3 பேரும் செத்து போனார்கள். காலை வேளை என்னுடைய விசுவாசம் பெருசா இருந்தாலும் நான் நிற்கக்கூடிய ஸ்தலம் என்ன, நான் நிற்கக்கூடிய இடம் என்ன? யோனத்தானுடைய வாழ்க்கையில் அவனை கொண்டு தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் ஏற்படுத்தினார். சவுல் ராஜாவா இருந்தாலும் கூட சவுலை காட்டிலும் யோனத்தானை அற்புதமாய் பயன்படுத்தினார். இந்த காலை வேளையில கர்த்தாவே, என்னை நெருக்குகின்ற சூழ்நிலைகள், ஒருவேளை சேனே போசேஸ் 2 மலைகளுக்கு நெருக்கத்தில் நான் இருந்தாலும் கூட, ஒன்று கரடுமுரடான பாறையின் மேல் நான் ஏறி செல்வதற்கு கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசித்து ஏறிய மாத்திரத்தில் பெலிஸ்தியர்களை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாய் கர்த்தாவே, இந்த காலை வேளையில என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் எந்தெந்த பகுதிகளில் விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்ளாதவனாய், ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னுடைய திட்டத்தின்படி இதை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு சாதகமான காரியத்தை கொண்டு நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா, ஒரே ஒரு காரியத்தை நீ காலை வேளையில் நாம் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்த போகிறோம். கர்த்தாவே, இந்த விசுவாசம் உம்மால் ஏற்பட்டது, இந்த விசுவாசத்தை நீர் துவக்கினீர், இதை உம்முடைய பாதையில் நான் முடிப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போமா?